அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது புத்தாண்டு தான் இல்லைங்களா? 2025 நமக்கு எவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுத்ததுன்னு தெரியல. இந்த 2026 நமக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆவலும் கலந்த ஒரு விஷயம் அப்படின்னா புத்தாண்டு. அப்படிப்பட்ட புத்தாண்டானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? விருச்சிகம் ராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த வருடம் வெற்றி கொடி கட்டப்போகும் ஒரு அற்புதமான ராசி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இனிமே தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஆட்டத்தையே பார்க்க போகிறோம். அப்படி ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்கு. 2025 நிறைவடைந்து புத்தாண்டு பிறக்க போகுது. வரப்போகின்ற புத்தாண்டு புதுமையை தருவதா அமைய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலையும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அனைவருக்கும் விருச்சிக ராசி என்பர்களுக்கும் இன்னொரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 விருச்சிக ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் கொடுக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் இந்த புத்தாண்டில் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 2026 புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தியில் மிதுனத்தில் இருக்கிறாரு. பிப்ரவரி மாதம் வரைக்குமே குரு பகவான் வக்ரத்துடன் தான் இருக்கிறாரு. குரு வக்ரமடைந்து ராகுவுடன் இணையும் போது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான துவக்கமாக இந்த ஆண்டு இருக்காது. மார்ச் மாதம் வரைக்குமே எல்லோருக்கும் ஒரு சுமாரான காலகட்டமாகவே தான் இருக்கும், சரிங்களா? மார்ச் மாதத்துக்கு பிறகும் நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில ராசிகளுக்கு சிறப்பான மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. ஜூன் மாதத்துக்கு பிறகு முழுமையான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? குரு பகவான் உச்சம் பெற்று புஷ்யோகத்துக்கு வருகிறார். குரு பூசம் நட்சத்திரக்கு வரும்போது நாடே நன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு செல்வம் வளரும். தங்கம் விலை அபரிமிதமான விலை உயர்வை அடையும். இந்த புத்தாண்டுல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு அமரப்போகிறாரு. குருவின் அருளால அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பார்வை பலம் ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம். திருமண யோகம் உங்களுக்கு இருக்கு. 100% வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயரில் ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. மனதிற்கு பெரிய தெம்பும் தைரியமும் ஏற்படுத்தும். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் நிவர்த்தியாகும். சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து அதில் ஒரு சுமூகமான ஒரு நம்பிக்கை தைரியம் உங்களுக்கு ஏற்படும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களிடம் நன்றாக பழகுவாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. 2026 மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கெட்ட பெயருமே இல்லாமல் அற்புதமான ஒரு அற்புதமாக வாழக்கூடிய யோகம் ஏற்படும். 5, 9க்கு உரிய பாவங்களில் திரிகோணங்களில் சனி குரு இணைவு ஏற்படுறதுனால நல்ல காரியங்கள் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க. செல்வாக்குகள் அபரிமிதமாக அதிகரிக்கும். பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் செல்லும் யோகம் கூட உண்டாகும். அடுத்த 1.5 ஆண்டுகள் நீங்கள் ராஜாவாக மாறும் யோகம் ஏற்படும். பெரிய வளர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படும்.
மடாதிபதிகள் உங்கள் வீட்டிற்கு வருவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு உயரும். பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் என எல்லா விஷயங்கள்லையுமே இறங்குவீங்க. நிறைய விருச்சிக ராசினர் நீதிபதி வாய்ப்புகள், வெளியூர் நாடுகளில் சென்று செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேராசிரியர் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்குதுங்க. பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த 1.5 ஆண்டுகள் நீங்கள் ராஜாவாக மாறக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய வளர்ச்சி, தன்னம்பிக்கை ஏற்படும். 2026 ஆட்சி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. பலமான ஸ்தானமாக உள்ளது. எடுத்த காரியங்கள்ல எல்லாம் வெற்றி உண்டாகும். எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கும். இந்த புத்தாண்டுல நீங்க அரசியல்ல ஆட்சி பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏ, எம்பி அப்படின்னு நிறைய பேர் ஒரு பதவியை பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷம், பொருளாதாரம் ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கு. புதிய கார் வாங்குற அளவுக்கு வசதி கூட உங்களுக்கு வருங்க. தோஷம் என்று கூறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டவங்க கூட திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் விற்பனையில் லாபம் கொழிக்கும் ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. நெருக்கடிகள் நீங்கும். தேவைகள் தடையில்லாமல் நடக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கும். நடக்குமா என்று கவலைப்பட்ட காரியம் கூட ஆச்சரியப்படுற வகையில் நடந்தேறும். வழக்கறிஞர், மருத்துவர், கட்டுமான பொறியாளர், ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள்லாம் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் முன்னேற்றமான பலனை காணக்கூடிய ஒரு அருமையான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். சிலருக்கு மறுமண வாக்கியம் அமையும். மழலை செல்வம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் நவீன மருத்துவம் ஆரோக்கியத்தை சீராக்குங்க. அனுஷம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுது அப்படின்னே சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. நினைத்த காரியத்தை உடனுக்குடன் முடிப்பீங்க. வெளிவட்டார செல்வாக்க அதிகரிப்பீங்க. மின் சாதனம், அழகு சாதனங்கள், கொடுக்கல் வாங்கல், இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில், இந்த மாதிரி எந்த வகையாக இருந்தாலும் அதில் முயற்சிக்கு தகுந்த பலன் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்தளவில் திடீர் லாபம் உண்டாகி பணவரவும் அதிகரிக்கும். அரசு துறை, தனியார் துறை ஊழியர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும். எதிர்பார்த்த பலனை இந்த ஆண்டு கொண்டு வரப்போகுது. பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றமும் ஏற்படும். முறையாக கல்லூரிக்கு செல்றத பழக்கப்படுத்திக்கோங்க. உயர் கல்விக்குரிய இடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மன உளைச்சலால சிலருக்கு தலைவலி அதிகரிக்கும். முறையான தூக்கமும் மருத்துவரின் ஆலோசனையும் பெற்று தீர்வு பெறுங்க. கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற பொற்காலமாக இந்த ஆண்டு கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அமைய இருக்கு. கடன் தொல்லை நீங்கும். வரவுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய வேலைத்திறன் லாபத்தை கொண்டு வரும். சினிமா, சின்னத்திரை, பங்கு பரிவர்த்தனை போன்றவற்றில் மேன்மையான பலன் கிடைக்க போகுது. உங்களினுடைய வேலைத்திறன் பணியிடத்தில் பாராட்டப்படும். மேலதிகாரிகளினுடைய பாராட்ட பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட விருச்சிக ராசி பெண்களுக்கு இருக்குது. பொறுப்புடன் நடந்தீங்க அப்படின்னா வேலையிடத்துல பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பும் உண்டாகும். சிலருக்கு சளி தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் கூட இருக்கும். குளிர்பானத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? விருச்சிகம் ராசி நண்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசா இல்லை. புத்தாண்டு அதுவுமா குலதெய்வத்தை போய் வழிபட்டு வாங்க. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அளிப்பாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.